கங்கை சொல்லும் பாடம். ஆசிரியர் விசு ஐயர். கங்கை போன்ற புண்ணிய நதியில் நீராடுவது உடலை மட்டுமல்ல, மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துவதாக நம்பப்படுகிறது. கங்கையின் நீர் தெய்வீக சாரத்தை எடுத்துச் செல்கிறது. எல்லா அசுத்தங்களிலிருந்தும் நம்மை சுத்தப்படுத்துகிறது. அதுபோல ஞானத்திற்கு நம் எண்ணங்கள், செயல்கள் மற்றும் நோக்கங்களை தூய்மைப்படுத்தும் ஆற்றல் உள்ளது. நதி உடல் அழுக்குகளையும் மாசுபாட்டையும் நீக்குவது போல, ஞானம் மனதை அறியாமை மற்றும் அகங்காரத்திலிருந்து தூய்மைப்படுத்த உதவுகிறது. ஆன்மாவின் உண்மையான தன்மையை அது வெளிப்படுத்துகிறது. கங்கையின் உற்பத்தியாகும் இடம் பரந்து விரவும் இடம் என அதனதன் தன்மையில் சுத்தமும் அசுத்தமும் கலந்தே வெளிப்படும். மனித உணர்வுகளிலும் இப்படிதான். நல்லதும் கெட்டதும் கலந்ததுதான் மனித உணர்வு நிலைகள். மனிதன் பாதி மிருகம் பாதி என்ற நிலையில்தான் இயல்பான மனித நிலை இருக்க முடியும். அதிலிருந்து மிருக நிலையில் இருந்து மனித நிலைக்கு உயர்த்துவதும் பின் மனித நிலையில் இருந்து தெய்வ நிலைக்கு உயர்வதும்தான் வளர்ச்சி. கங்கையை நீருடன் தொடர்பு கொள்ளாமல் நாம் அதை தொட முடியாது என்பது போல, உண்மையான ஞானத்துடன் ஏதோவொரு வடிவத்தில் அதை தொடாமல் நம்மால் தொடர்பு கொள்ள முடியாது. இது ஆன்மாவில் அழியாத அடையாளத்தை விட்டுச் செல்லும் ஒரு உருமாற்ற அனுபவம் ஆகும். வாழ்க்கையில் நாம் அடிக்கடி மன ஒழுங்கீனங்களால் கவலைகள், கவனச்சிதறல்கள், எதிர்மறை எண்ணங்கள், தீர்க்கப்படாத உணர்ச்சிகள் இது போன்றவற்றால் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம். இந்த மனமாசுகள் யதார்த்தத்தை பற்றிய உண்மையான நமது உணர்வை மறைக்கின்றன. நமது உடலில் ஒரு பகுதியில் அழுக்கு பட்டுவிட்டால் நமது சிந்தனையும் கவனமும் அந்த அழுக்கின் மீதே இருக்கும். அது கழுவி சுத்தம் செய்யும் வரை அதை மறந்து நம்மால் இருக்க முடியாது. அப்படித்தான் மனதில் ஏற்படும் தவறான எண்ணங்களை கழுவ வேண்டும். தவறான எண்ணங்களை கழுவ நம்மிடம் உள்ள புனித கங்கை இறை வழிபாடு ஒன்றே ஆகும். பக்தி செய்யும் இறை வழிபாட்டினால் மனதில் உதிக்கும் தவறான எண்ணங்கள் கழுவி எறியப்படும். தொடக்க நாளிலில் உண்மையான பக்தியாக இல்லாமல் இருந்தாலும் அதை பழக்கத்தில் கொண்டு வரவேண்டும். நாம் கங்கை கரையில் நின்று அதன் நீரை உற்று பார்க்கும்போது நம்முடைய உருவம் தெளிவாக ஆற்று நீரில் பிரதிபலிக்காவிட்டாலும் நம்மை பற்றி சிந்திக்க முடிகிறது. ஆற்றின் மேற்பரப்பின் தெளிவு ஆழ்மனதின் மூலம் நமக்குள் அடையக்கூடிய தெளிவை பிரதிபலிக்கிறது. கங்கையின் தூய்மை எந்த வெளிப்புற காரணிகளையும் சார்ந்து இல்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சில பகுதிகளில் அதன் நீர்நிலைகளை பாதிக்கும் மாசுபாடு இருந்தபோதிலும் அதன் சாராம்சம் தூய்மையாக உள்ளது. அதுபோலவே உண்மையான ஞானம் புறச்சூழ்நிலைகள் அல்லது தாக்கங்களால் கரைப்படுவதில்லை. இது ஒரு சிறந்த குணம். மேற்பரப்பிற்கு அடியில் இருக்கும் உண்மையை தேடவும் தயாராக இருப்பவர்களால் மட்டுமே இந்த தூய்மையை அணுக முடியும், உணர முடியும். அச்சங்கள் மற்றும் தப்பான எண்ணங்களை நாம் விடுவிக்க வேண்டும் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. நதி எல்லாவற்றையும் தன்னுடன் சுமந்து கொண்டு எதையுமே பற்றிக்கொள்ளாமல் முன்னேறிச் செல்வது போல, நாமும் வாழ்க்கையை பற்றின்மையுடனும் கருணையுடனும் ஓடக் கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்மறை உணர்ச்சிகள், கடந்தகால வருத்தங்கள் அல்லது பயனற்ற எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் இனி நமக்கு அவைகளால் பயனில்லை என்பதை உணர்ந்து அதனை விட்டு விலகி நிற்பதன் மூலம்தான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் என்பதை நதி நமக்கு கற்று தருகிறது. சந்தேகம் அல்லது குழப்பமான தருணங்களில் கங்கை நீரின் தூய்மையை நாம் கண்டு வரலாம். ஆற்றின் வழியாக அமைதியான நடைபயிற்சி மூலமாகவோ அல்லது அது பிரதிபலிக்கும் ஞானத்தை பிரதிபலிப்பதன் மூலமாகவோ நாம் நமது உள் அமைதி மற்றும் தெளிவுடன் மீண்டும் இணைந்து கொள்ள முடியும். இந்த வழியில் நம் மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துவதன் மூலம் வளர்ச்சி, கற்றல் மற்றும் வாழ்க்கை வழங்கும் ஞானத்திற்கான இடத்தையும் உருவாக்குகிறோம்.